அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாத பலன்கள், தமிழ் மாத பலன்களை இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோம். இந்த மார்கழி மாதத்திலேருந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பீடா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மாதம் எதுவும் சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க. பீடம் எப்படி ஒரு மூலவர் சன்னதி இருக்கோ, அந்த மூலவரை ஒரு பீடத்து மேலே தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம். அந்த பீடம் அப்படிங்கிறது அந்த வார்த்தை தான் பீடான்னு மாறிடுது. பீடம் அப்படிங்கிறது 12 மாதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். இது என்ன மார்கழி மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி மனுஷங்களுக்கு இந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2.5 நாழிகைகள், கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. இந்த 2 ஹவர்ஸ் 6 மணிக்கு சூரிய உதயம்னா 4 மணிலேருந்து 6 மணி அந்த 2 மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பூமியுடைய சுழற்சி ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அந்த பூமிங்கிறது நம்ம பூமியுடைய 6 மாதம், அதாவது உத்தராயண தட்சிணாயன காலங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் அது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. இது ரெண்டும் சேர்ந்தது. உத்தராயணம் 6 மாதம், தட்சிணாயனம் 6 மாதம். ஆடி முதல் மார்கழி மாதம் கடைசி வரை தட்சிணாயனம். அது தேவர்களுக்கு ராப்பொழுது. உத்தராயணமான தை மாதம் முதல் ஆடி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த உத்தராயண காலம்ங்கிறது பகல் பொழுது தேவர்களுக்கு. நமக்கு எப்படி விடியற்காலை ரொம்ப உஷத்காலமாக இருக்கோ, அது மாதிரி இந்த தேவர்களுக்கு உண்டான விடியற்காலை பொழுதுங்கிறது மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் நம்ம பூமிக்கு ஓசோன் லேயர்லேருந்து நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அதாவது விடியற்காலையில் எப்படி நமக்கு ஏர்லி மார்னிங் ரொம்ப ப்ரீஸ் இருந்து ரொம்ப இதமாக இருக்குமோ, அந்த டைம் வெளியில் போகிறதுக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதனால தான் மார்கழி மாதத்தில் நிறைய பேர் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள். அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தை முதலாக கொண்டு நம்ம தமிழ் மாத பலன்களை நம்ம அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த மார்கழி மாதம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 16ஆம் தேதி என்னைக்கு ஆரம்பிக்கிறது. டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை மார்கழி மாதம் 30 நாட்கள். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்திங்கன்னா, மார்கழி 4ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு மார்கழி மாத அமாவாசை அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி, ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு. டிசம்பர் 31 கார்த்திகை விரதம். அதாவது டிசம்பர் 31ங்கிறது மார்கழி 16ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதம், கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்தசி திதி அன்னைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, ஆருத்ரா அபிஷேகம். ஆருத்ரா தரிசனம் டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம், ஜனவரி 3ஆம் தேதி ஆருத்ரா அபிஷேகம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய விசேஷமான நாள், அதாவது நடராஜருக்கு உண்டான விசேஷமான நாள். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அதாவது தேய்விரை சங்கடகர சதுர்த்தி ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுர்மாத பூஜை முடிவு, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு தனுர்மாதம் பூஜை முடிவு. ஜனவரி 14ஆம் தேதியும் தனுர்மாத பூஜை உண்டு. ஆனால் அன்றைக்கி போகி பண்டிகை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அன்றைக்கி ஜனவரி 14ஆம் தேதி அன்றைக்கி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மகர சங்கராந்தி நாள். அந்த தை மாதம் பிறப்புங்கிறதுனால தைப்பொங்கல் அன்றைக்கி தான் கொண்டாடுறோம், ஜனவரி 15ஆம் தேதி அன்றைக்கி. ஜனவரி 14 போகி பண்டிகை, ஜனவரி 15 தைப்பொங்கல், தை மாத பிறப்பு. இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா, மெயின் குறிப்பாக குரு மிதுன ராசியில் இருக்கார், கேது சிம்ம ராசியில் இருக்கார். தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகுறாங்க. புதன் சுக்கிரன் மார்கழி மாதத்தில் 14ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்கழி 14, அதாவது டிசம்பர்
29 அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி 12ங்கிறது 28 மார்கழி மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாத கடைசியான ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மதியானம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் தான். இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சுவாதி நட்சத்திரத்தில். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுமே கொஞ்சம் நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள், மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான மார்கழி மாத பலன்கள். உங்கள் ராசியில் சூரியன் இருக்கார், சுக்கிரன் உள்ளே வரப்போகிறாரு. முதல் 5வது நாள், அதாவது டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 12 வரைக்கும் ராசியில் இருக்கார். எதிர்பாலின நட்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்து நட்பு பாராட்டுவீர்கள். உங்ககிட்ட ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, அந்த நல்ல எண்ணத்தை வெளிப்படுத்துவீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்குனே பிறந்த ஜென்மா யாருன்னு கேட்டால் இந்த தனுசு ராசிக்காரங்க தான். இதில் சனியின் பார்வை இருக்கிறதுனால உடம்பு அசதி ஏற்படும். அடுத்தவங்களுக்கு உழைச்சி குடும்பத்துக்கு உழைக்க மாட்டேங்கிறீங்க. அந்த குடும்பத்துக்கு உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. வேலை சம்பந்தமாக கடுமையான உழைப்பு ஏற்படும். அஃபீஷியலாக நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. உங்களுடைய வேலை சம்பந்தமாக வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உடல் உஷ்ணம் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பில் கொப்பளம் வரலாம், அதாவது மறைவு ஸ்தானங்களில் கொப்பளம் வரலாம். இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுப்பீர்கள். தள்ளி போடுவீங்க. தள்ளி போடுறது தப்பு கிடையாது. அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். எதிர்பாலினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள், ஆண் நண்பர்களோ பெண் நண்பர்களோ உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட்டாலும் திருமண பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல் சோர்வு காரணமாக பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ண முடியலைங்க. அதனால் கடன் ஜாஸ்தியாகும். அதனால் பெரிய பாதிப்புலாம் இல்லை. என்னமோ கடன் வாங்கி நீங்கள் நஷ்டம் ஆகிற மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு நஷ்டம் பெருசாக இருக்காது. ஆனால் தாமதத்தினால் உங்களுக்கு வருமானத்தில் குறைபாடு ஏற்படுமே அன்றி நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. நல்ல நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுற மாதிரி நண்பர்களின் உதவி, வாழ்க்கை துணையின் உதவி கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரும். வேலை சம்பந்தமாக அஃபிஷியலாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தினாலும் அலைச்சலை கொடுக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், தனுசு ராசியில் பிறந்த விவசாயிகள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த சித்தாள் பெரியாள் வேலை செய்கிறவங்கள்லாம், நிலம் சார்ந்த தொழில் செய்கிறவர்கள், க்ரஷர் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி குவாரி வச்சுருக்கிறவங்க, இவங்கள்லாம் உங்களுடைய தொழிலில் ஒரு தடுமாற்றம் அல்லது தேக்க நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டங்கள் வராது. கடன் அதிகரிக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. யாராவது உங்கள் ஸ்டாஃப் எங்கேயாவது அந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஸ்டாஃபுக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் மாதாந்திர ஆங்கில மாத பலன்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். அதில் இருக்கக்கூடிய பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பெரிய சிக்கல்களை சிறிதாக்கி கொள்வதற்கு அந்த பரிகாரங்கள் துணை இருக்கும். மார்கழி மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த நல்ல விஷயத்தெல்லாம் துவக்கலாம். திருமண விஷயம் அவாய்ட் பண்ணுவோம், ஏன்னா இது தெய்வத்துக்கு உண்டான மாதம்னு நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் திருமண விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். ஆனால் பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம். பெண் பார்க்கும் படலம்லாம் பண்ணலாம், திருமணத்தை மட்டும்தான் பண்ணக்கூடாது. தெய்வ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுக்கான பரிகாரத்தை செய்வது இது சிறந்த மாதமாக இருக்கும்.
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு சனி இடப்பெயர்வுகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல பலன்களை செய்து பரிகாரங்களை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகளை ஆசீர்வாதமாக சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.